ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் எல்லாமே திமுக பக்கம் வந்து போயிருக்கு. இன்னொரு புறம் வந்து பாஜக வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினர் பக்கம் வந்து போயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அமோகமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. 1,15,709 வாக்குகள் வந்து திமுக வந்து வாங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 24,151 வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலை வந்து அதிமுக, தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த வருஷமே நமக்கு வந்து சட்டசபை தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ தேவையில்லாமல் தேர்தலை வந்து சந்தித்து அதுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இருந்துமே வந்து தைரியமாக வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் வந்து களத்தில் வந்து இறங்கினாங்க. அவங்களுக்கு வந்து கணிசமான வாக்குகள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து அதிமுக வாக்குகள்லாம் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரிய வருது. அதாவது ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட போயிட்டு யாருக்கு போட்டிங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில முடிவுகளை பார்த்தாலே வந்து அந்த கவுண்ட்டை பார்த்தாலே நம்மளாலே வந்து கணிக்க முடியுது. இப்போ கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஈரோடு லோக்சபா தொகுதிக்கான தேர்தல் வந்து நடந்துச்சு. இப்போ அதில் வந்து இப்போ இந்த ஈரோடு மக்களவை தொகுதியில் வந்து குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம் இந்த 6 சட்டசபை தொகுதி வந்து வரும். இப்போ அந்த தேர்தலில் நம்ம ஈரோடு கிழக்கு மட்டும் அதில் யார் யாருக்கு எவ்வளோ வாக்குகள் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக வேட்பாளரான பிரகாஷ் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அந்த ஈரோடு மக்களவை தொகுதியில் 5,58,849 வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார். அதில் ஈரோடு கிழக்கில் மட்டும் 86,646 வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார். அதே மாதிரி அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக்குமார் 34,817 வாக்குகளை வாங்கியிருந்தார். பாஜக கூட்டணியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரான விஜயகுமார் வந்து 12,784 வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான கார்மேகம் 12,802 வாக்குகளை வந்து வாங்கியிருந்தார். இது வந்து மக்களவைத் தேர்தலில் ஈரோடு கிழக்கில் மற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடைத்தேர்தலில் வந்து திமுக வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1,15,709 வாக்குகளை வந்து திமுக இப்போ வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக 2 கட்சி சேர்த்து வாங்கின வாக்குகள்னு பார்க்குறப்ப 1,21,463 வருது. இப்போ திமுக 1,15,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. அப்போ அதிமுக வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு வந்து பெரும்பாலும் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரியே இப்போ வந்து இந்த மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் ப்ளஸ் வந்து நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின மொத்த வாக்குகள்னு பார்க்குறப்ப 25,586 வந்து வருது. இப்போ ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான சீதாலட்சுமி பார்த்தீங்கன்னா 24,151 வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து சேமாக வந்து வருது. அப்போ இதை நம்ம பார்க்குறப்பவே தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது. அதிமுக வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு வந்து போயிருக்கு. அதே மாதிரி பாஜக வாக்குகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினருக்கு வந்து போயிருக்கு. அதில் வந்து முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, பெரியார் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சீமான் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் வந்து பண்ணார். அதில் வந்து சீமானுக்கு பாஜக வந்து முழு ஒத்துழைப்பு, முழு ஆதரவு வந்து கொடுத்தாங்க சீமானுடைய கருத்துக்கு. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா பாஜக வாக்குகள் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியினருக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வந்து கடந்த தேர்தலை விட இதில் வந்து நாங்கள் அதிகமான வாக்குகளை வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இப்போ இதில் வந்து எந்த பெரிய கட்சியுமே வந்து இல்லை. அப்போ வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று நோட்டாவுக்கு போடணும், இல்லை நாம் தமிழருக்கு வந்து போடணும். அதனால தான் நாம் தமிழர் இந்த அளவுக்கு வந்து வாக்கு வாங்கியிருக்கீங்க. பெரிய கட்சிகள்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இதை விட மோசமான நிலை தான் உங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நன்றி.